ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்துக்கான எல்லா அறுவடையும் முடிஞ்சிருச்சு ட்ராகன் ஃப்ரூட்டோடது. ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வேறொரு தொட்டியில் மாற்றி வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, இப்போதான் எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு, சீசனும் முடிஞ்சுது. ஸோ இந்த டைமில் ஷிஃப்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். என் ஒய்ஃப் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, இதை ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இதை வச்சு 3 வருஷம் ஆனதுனால நம்ம கண்டிப்பாக பண்ணிடலாம், ஏன்னா அதிகமாக உரம் கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இதை எப்படி ஷிஃப்ட் பண்ண போகிறோமோன்னு ஒரு பயமும் எங்களுக்கு இருந்தது. சரி, எப்படியும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்ட் சரி பிளான் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே சுற்றியும் இது என்ன பண்ணியிருந்தோம்னா, கயிறுலாம் கட்டி கட்டி வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் கழட்டி விட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லா பிரான்ச்சஸையுமே கீழே விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டை சாய்ச்சோம். ஸோ சாய்ச்சிட்டு தட்டி எடுத்து வெளியில் எடுத்துடலாம் பிளான்ட் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்னதான் தட்டுனாலும் அது சுத்தமாக வரவே இல்லை. ஏன்னா அந்த கேனோட ஷேப் அப்படி, அந்த கேனோட உள்ள கம்ப்ளீட்டாக பிடிச்சி இருந்தது. டூல்ஸ் யூஸ் பண்ணியும் பார்த்தோம், ஒன்றுமே பண்ண முடியல. சரி, இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒய்ஃப் இதை கட் பண்ணிடலாம், இந்த பாட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், கேன் போனால் பரவாயில்ல, ஒரு கேன் தானே, நம்ம செடியை பத்திரமா எடுப்போம் அப்படின்னாங்க. சரி, அப்போ கட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கட் பண்ணுறது ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் போக போக கட் பண்ணுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் கட் பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருந்தாலும் உள்ளே போக போக வேறு அந்த மண் எல்லாமே வரவும் நம்மளால கத்தியை ப்ராப்பராக ஹேண்டிலும் பண்ண முடியல. அப்புறம் கொஞ்சம் டயர்டாகவும் மாற்றி மாற்றி கட் பண்ண ஆரம்பித்தோம். அவங்க கொஞ்ச நேரம் கட் பண்ணாங்க, நானும் கொஞ்ச நேரம் கட் பண்ணேன். அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, உள்ளுக்குள்ள ஃபுல்லா வேறு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தோம். அப்புறம் கடைசியில ஒரு வழியா எடுத்துட்டோம். முக்கால்வாசி கட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஓரளவுக்கு வந்துருச்சு. உள்ள பார்த்தா எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா, மண்ணு ரொம்ப குறைஞ்சிருச்சு, வேறு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. ஸோ அத்தனை மண்ணையும் சாப்பிட்டு தான் எங்களுக்கு அவ்வளோ சூப்பரான பழங்களை அது கொடுத்துருக்கு. என்ன பண்ணோம்னா, அடுத்து வேர்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ட்ரிம் பண்ணி நீட்டாக அதை எடுத்தோம். அப்புறம் எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து விட்டு க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோங்க. அடுத்து சரி, இதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலாக வளைஞ்செல்லாம் போக வேண்டியிருந்து, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா முள்ளு இதில் ஏகப்பட்ட இருக்கும், அந்த முள்ளு அங்கங்கே மாட்டிக்குது. அப்புறம் என் பொண்ணு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அங்கங்கே சிக்கினாலும் எடுத்து விட்டு நீட்டாக எந்த ஒரு பிரான்ச்சுமே உடையாமல் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக மூவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஏற்கனவே இதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய இலை, தலை, சருகு அது எல்லாத்தையுமே போட்டு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா, இது நாளாக நாளாக மக்கி அதுவே ஒரு உரமாக மாறும். கடைசியாக செடியை தூக்கி உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது கஷ்டமா இருந்தது, அதனால ஒரு சாக்கை யூஸ் பண்ணி சுத்தி அதை தூக்கி எடுத்து வச்சோம். அப்புறம் கடைசியில ஒரு வழியா உள்ள இறக்கி அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் போட்டு, இது இப்படியும் வைக்க முடியாது, அதனால ஒரு சில குச்சிகளை ஃபர்ஸ்ட் டெம்பரரியா கொடுத்தோம். சரி, இதெல்லாம் கொடுத்து பண்ண முடியுமோ அப்போதைக்கு அங்க இங்க எல்லாம் முட்டு கொடுத்து அதை நிக்க வச்சிட்டோம். அப்புறம் கடைசியா ஒரு கம்பி ஒன்று ஃபுல்லா பில்லர் மாதிரி அதுக்கு கொடுத்து அதில் சப்போர்ட் பண்ணி அதில் டை பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிட்டோம். இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு.
ரொம்ப டயர்டும் ஆயிட்டோம். ஸோ எங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அவ்வளோ பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ப்ரூவ் பண்ண வேண்டியதும் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால. ஸோ அது பண்ணும்போது கண்டிப்பா நிறைய கட்டிங்ஸ் கிடைக்கும். கட்டிங்ஸும் நாங்கள் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye.